ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். என்ன ரெசிபினா, நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டு நல்லா 2 தண்ணியில் கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீ இதெல்லாம் மசாலாலாம் போடலாம். என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். மசாலா ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் கொஞ்சம். நான் இன்றைக்கி குழம்பு மசாலா ஆட் பண்ணுறேன். குழம்பு மசாலா விருப்பம் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அது ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்காம தான் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்ருக்கேன். ஏன்னா கத்திரிக்காயெல்லாம் கழுகி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியில் நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு வந்துடணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு முன்னாடி பின்னாடி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காந்திருச்சு. ஒன்று ஆட் பண்ணலாம். ஸ்லோலே வைங்க, இல்லாட்டி தெரிக்கும். எல்லாமே போட்டாச்சு. நீ நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகும்போது, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒன்றுன்னா. அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சான்னு திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி போட்டு பாருங்கள், எல்லாமே திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் திருப்பி போட்ட இடத்துல வேகும். மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம பிளேட் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் ஃப்ரை சர்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம ரசம் சாப்பாடு, சாம்பார், தயிர் சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.